திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா, உங்களுக்கு சார்ட் எப்படி பார்க்குறதுன்னு தெரியாது நினச்சிங்கன்னா கவலை விடுங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சார்ட்டு எப்படி பார்க்குறதுன்னு கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? இல்லை எந்த கேண்டில் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு தெரியலையா? நான் சொல்கிறேன். ஓகே, உங்களுக்கு சார்ட்டை எப்படி ஈஸியாக படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஓகே, நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மிஸ்டேக்ஸ் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம எல்லா கேண்டிலையும் பார்க்குறோம். என்னது? எல்லா கேண்டிலையும் பார்க்குறது. அப்பப்போ நம்ம இண்டிகேட்டர் எடுத்துன்னு போய் சேஞ்ச் பண்ணி மாற்றி போடுறது. எம்எஸ்டி போடுறது, விவேப் போடுறது, இல்லாட்டி 50 மூவிங் ஆவரேஜ், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணினே இருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரை டு ப்ரெடிக்ட் எவ்ரி மூவ். ஓகே, அடுத்த கேண்டில் என்ன நடக்கும், அடுத்த கேண்டில், இந்த மாதிரி பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். கரெக்டுங்களா நான் சொல்கிறது? ஸோ டோன்ட் ட்ரை டு ப்ரெடிக்ட் எவ்ரி மூவ். கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு see the ட்ரெண்டு வந்து எப்படி போகுது அப்படின்றத நீங்கள் முதல்ல பார்க்கணும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெண்டை கண்டுபிடிங்க. மார்க்கெட் வந்து கீழே போகுதா இல்லாட்டி மேலே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் நான் எடுத்துருக்கிறேன் ஒரு சார்ட். இங்கே பாருங்கள், எங்கே போகுது? மேலே போகுதா? இல்லை, கீழே போகுது. கரெக்டுங்களா? ஸோ இப்போ ட்ரெண்டு நீங்கள் இங்கே போய் மேலே போகுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன ஆகும்? கீழே போகும். கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்டை கண்டுபிடிங்க. ஸோ ஹையர் லோ, லோயர் ஹை, லோயர் லோ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போ இது பார்த்திங்கன்னா லோயர் லோ. ஸோ இங்கே லோ போயிருக்கு, அதை விட இன்னும் லோ போயிருக்கு. பார்த்தீங்களா நீங்கள்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை நீங்கள் முதல்ல ட்ரெண்ட் லைனை போட கற்றுக்குங்க. ஓகே, ஸோ நீங்கள் அது அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது இங்கே போயிட்டு இதை வந்து லோயர் லோ, இதுக்கு லோயர் லோ, இதுக்கு இதை வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது கீழே போகுது, இது கீழே போகுது. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதை தாண்டி உங்களுக்கு கீழே வரல அப்படின்னா என்ன? ஸோ ஹையர் ஹை ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இப்போது இதை தாண்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை தாண்டி கீழே வந்தாலே மறுபடியும் கீழே போகுது, இதை தாண்டி கீழே வந்தால் கீழே போகுது, அந்த மாதிரி போயிட்டுருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரெண்டை கண்டுபிடிக்கணும். ஓகே, நீங்கள் என்ன பண்ணுங்கள், நெவர் கோ டு த ஃபஸ்ட் 1 minute சார்ட். இதுக்கு போகாதுங்க. 1 minute சார்ட்டில் போய் பல பேர் மிஸ்டேக் பண்ணுறது அதுதான். 1 minute சார்ட்டில் வந்து ஒரு கேண்டலும் உடனே வருது, உடனே கண்டுபிடிச்சிடலான்னா கண்டிப்பாக முடியாது. அந்த மாதிரி போகாதீங்க. ஃபஸ்ட்டு யூ கோ வித், ஓகே, டெய்லி போங்க. டெய்லி சார்ட் போனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக ட்ரெண்டு எந்த பக்கம் போகுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் ஹவர்லி வாங்க. ஓகே, ஸோ இந்த ஹவர்லி சார்ட்டில், ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹவர்லியில் ட்ரெண்டு இப்படி பாருங்கள், அதே லைனை பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஹவர்லியில். ஸோ டெய்லியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு கீழே போயின்னு இருந்தது. இப்போ ஹவர்லியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏற ஆரம்பிச்சிருது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி போகுது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 5 minutes போங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து டெய்லி, ஹவர்லி, இல்லை 15 minutes யாருக்கு இருக்குதோ 15 minutes போங்க, இல்லை ஹவர்லி இருந்தால் ஹவர்லி, இந்த 3க்கு போங்க. டைரெக்டாக 1 minute போகாதீங்க. ஓகே, ஸோ அப்போது நீங்கள் வந்து மார்க்கெட் மேலே போகுதா கீழே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக பண்ண மாட்டீங்க. இல்லாட்டி நீங்கள் வந்து ட்ரெண்ட் லைன் எப்படி போகுதுன்னு பாருங்கள். அப்வேர்டில் போதா, டவுன்வேர்டில் போதா, இல்லாட்டி சைட் வேஸில் போகுதா அப்படின்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சைட் வேஸில் இருக்கும். இப்போ இங்கேருந்து தெரியுதுங்களா? இங்கே இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா
இது சைட்வேஸ். கரெக்டுங்களா? இங்கே மேலே போகுது, கீழே வருது, திருப்பி மேலே போகுது, கீழே வருது. ஸோ இது வந்து மேலே போகலை, ஓகே, கீழவும் போகலை. ஸோ சைட்லேயே போகிறதால இது வந்து பார்த்திங்கன்னா இது சைட்வேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் இது எதனால் இப்படி நடக்குது அப்படின்றத. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெண்டு தெரிஞ்சுக்குங்க. இது சைட்வேஸ், இது வந்து டவுன் வேர்ட் ட்ரெண்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்வேர்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்வேர்ட் ட்ரெண்ட், இப்படி போகிறது. ஓகே, இது டவுன்வேர்ட்ஸ், இது சைட்வேஸ். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரெண்டை லைன் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நீங்கள் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒரு இந்த லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகே, ஸோ நம்ம காமன் மிஸ்டேக் என்ன பண்ணுறோன்னா, வி ஆர் லுக்கிங் அட் எவ்ரி கேண்டில், எல்லா கேண்டிலும் பார்க்கணும். அது ஒரு டூ மினி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகே, ட்ரேடிங் அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். நம்ம இறங்குதுன்னு தெரிஞ்சு மறுபடியும் இதை போய் ஏறுன்னு சொல்லிட்டு இங்கே வாங்கக்கூடாது இந்த இடத்துல. ஓகே, ட்ரெண்டை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணி பண்ணணும். ஓகே, ஸோ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி வந்து 95% ட்ரேடர்ஸ்க்கு தெரியாத சீக்ரெட்டை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் எங்கே என்ட்ரி ஓகே எடுக்கணும், எக்ஸிட் எடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆனந்தன். ஓகே, தேங்க்யூ மக்களே, தேங்க்யூ வெரி மச்.